ஹாய் ஆல், வெரி குட் மார்னிங். ஆக்சுவலி இப்போ ஒரு 5 மணி இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ தான் ஏலகிரிக்கு போகிறோம். நான் இந்த ஏலகிரி ட்ரிப் பற்றி உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். ஸோ பாருங்கள், இந்த ட்ரிப் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் நாங்கள் ஒரு 1000 போட்டோம். அதிலே தான் போகிறோம். ஏன்னா இது பைக்கில் ட்ராவல் பண்ணுறது என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் 2 பேரும் ஒன்றா போகிறோம் பைக்கில். பாருங்கள், இப்போ தான் விடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு 6:30 அப்படி இருக்கும் டைம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிளேஸில் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பார்க்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் எனக்கு இப்போ எங்கேயாவது நிறுத்தி அப்படியே நடுவில் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து போகலாம். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு. இப்போது ஓட்டுறவங்களோட மைண்ட் செட் எடுத்துமே, அடி பாவி நீ நல்லா வீடியோ எடு, எனக்கு பார் நான் இங்கே ஓட்டிக்கின்னு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தோணும். பட் என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாது. நான் சும்மா உங்களுக்காக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். ஸோ மலை ஏறத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய இதெல்லாம் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஏலகிரி கிட்டே வந்துட்டோம். ஸோ மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு ஏறலாம் அப்படின்றதுனால இறங்கி ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு இப்போது தான் நாங்கள் மலை ஏறத்துக்கு போகிறோம். ஸோ பாருங்கள், மலை ஏறும்போது கவனமாக ஏறுங்க. ஸோ எல்லாரோட சேஃபும் முக்கியம். ஸோ ஹெல்மெட் இல்லாமலாம் போகாதீங்க. ஸோ ஹெல்மெட் போட்டு நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், மலை ஏறுறதை நான் காட்டுறேன். அங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மலை ஆனால் ஏறது பொறுமையாக ஏறணும். நாங்களே என் ஹஸ்பண்ட் தனியாக விட்டால் ஸ்பீடாக போயிடுவார். நாங்கள் ஸ்லோவாக போக சொல்லி ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தோம். நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இது பண்ணல. ஸோ நாங்கள் வந்து டோட்டலாக 5 ஹவர்ஸ் ட்ராவல். பட் எங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம். 10:30க்கு ரீச் ஆகணும் ஏலகிரி. அவ்வளோ டைம் எடுத்தது. அதுலேயே நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்தோம். ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள் வியூ. நாங்கள் ஒரு வழியாக ஏலகிரிக்கே வந்துட்டோம். ஐ லவ் ஏலகிரின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் வெளியே போகலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாய், இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா போட்டிங். ஸோ போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட் 20 ருபீஸ். போட்டிங்க்கு தனியாக 50 ருபீஸ் ஆச்சு. ஸோ இதை பெடலிங் அண்டு ஃபேமிலி போட் இருக்குது. ஸோ பெடலிங் தனி சேம் காஸ்ட் தான். பட் பெடலிங் போகிறதுனா போகலாம். நாங்கள் வந்து பெடலிங் போகல, ஃபேமிலி போட்டாக தான் போகணும். அது மாதிரி தான் போகணும். ஸோ என்ட்ரிக்கு 20 ருபீஸ். உள்ளே வந்தோடனே பார்க்க ஷோ நல்லா இருந்தது எல்லாமே. என்ட்ரியில் உள்ளே வந்ததுமே பாருங்கள், ராட்னம் எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸுக்கு நிறைய விளையாடுற நிறைய பிளேசஸ் இருந்தது. பார்க்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ ராட்னம் பெரியவங்களுக்கும் இருந்தது, சின்ன பசங்களுக்கும் இருந்தது. ஸோ அதுவுமே நல்ல பிளேசஸ் தான். நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேசஸ் தான். ஸோ ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டனு, போட்டிங்கு அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்குமே போங்க. நிறைய பார்க்ஸு நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டிங் தான் வந்தோம். ஸோ போட்டிங்கில் நல்லா வியூலாம் நல்லா இருந்தது. ஆனால் போட்டிங் கிட்டே போனதுமே செம்ம குளிர், செம்மையாக. நாங்கள் வேறு ஸ்வெட்டர்லாம் எதுவும் போடலையா. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா கூல் பிளேசஸ் அதில். ஸோ போட்டிங்லாம் நல்லா இருந்தது இந்த பிளேசஸ். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலி போட்டில் தான் போனோம், பெடலிங்லாம் போகல. ஸோ அந்த ஃபேமிலி போட்டிங்கில் நல்லா இருந்துச்சு. நல்லா கூல் பிளேசஸ் நல்லா இருந்தது. வியூலாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள் போட்டிங்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பொட்டானிக்கல் கார்டன் போனோம். அதுவுமே நிறைய செடியெல்லாம் இருந்தது. நல்லா பச்சை பசேர்னு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான பிளேசஸ் தான் அது. பார்க்க ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு நல்ல பிளேசஸ்ங்க அது. சொல்லப்போனால் நல்லா இருந்தது அவ்வளோ. பாருங்கள், அங்கெல்லாம் எவ்வளோ க்ரீனாக நல்லா இருக்குது பாருங்கள். நான் சரி சும்மா நல்லா இருக்கே சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க வச்சு நான் நின்றுட்டு இருந்தேன். நல்ல ஒரு பிளேசஸ். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்னாலும் பொட்டானிக்கல் கார்டன் ஒரு நல்ல பிளேசஸ். பாருங்கள், பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களே பார்த்துட்டே டிசைட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய இடத்துக்குலாம் போகும்போது எல்லாம் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் வந்து ஒரு 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வந்ததுனால
எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதே ஒரு நாள்லாம் எல்லாத்துலாம் பார்க்க முடிஞ்சிருக்காது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். ஸோ எல்லா இடமும் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல பிளேசஸ். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். நல்லா பிளேசஸ் நல்லா வளைச்சி என் ஹஸ்பண்ட் வீடியோ நல்லா எடுத்தார். அதனால எங்களுக்கு நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அருவி மாதிரி இருந்தது. இந்த பிளேசஸும் நல்லா இருந்ததில்ல, நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுனால நாங்களே ஒரு க்ரியேட் பண்ணி வீடியோ எடுத்தோம். ஸோ பார்க்க பிளேசஸ்க்காக நாங்கள் எடுக்கணும்னு நினச்சி எடுத்தோம். ஸோ நல்லா இருந்தது இந்த பிளேசஸ்லாம். நல்லா கூலாக இருந்தது. ஒரு வெயில் இருக்குது, பட் வெயில் இருக்கிறதே தெரியல. ஸோ நல்ல பிளேசஸ். இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போனாலே என்ட்ரிலே பாட்டெல்லாம் இருந்ததுங்க. நல்லா மியூசிக்லாம் போட்டு நல்லா வைபாக இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுவுமே அங்கேயும் பிளேசஸ் நல்லா இருந்ததுனால நாங்கள் வீடியோ எடுத்தோம். இதில் அங்கேயே பார்க்கு கிட்ஸுக்கெல்லாமே இருந்தது, பார்க் மாதிரி பொட்டானிக்கல் கார்டன்லேயே. ஸோ நாங்கள் சும்மா கிட்ஸு தான் விளையாடணுமா, யாருமே இல்லையா சார் நம்ம விளையாடுவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் விளையாடணும். நல்லா சூப்பராக இருந்தது. அது இப்போ கிட்ஸும் விளையாடலாம். அதனால் கிட்ஸை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் நைட் ஒரு ஈவினிங்காக போனோம். ஸ்கைரா பார்க் போனோம். ஸோ அந்த பிளேஸும் நல்லா இருந்தது. அது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக மெயினான பிளேஸு. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா இருந்தது. சரிங்களா. நெக்ஸ்ட் அதில் வந்து பிரிட்ஜ் வாக்கு நிறைய இருக்குங்க. பட் ஆனால் அதில் கொஞ்சம் ரேட்டு தான். 500 ஒரு ஆளுக்கு. நாங்கள் 1000 ருபீஸ் நாங்கள் எங்கள் 2 பேருக்கு ஆச்சு. அதில் அருவி, லைட் செட்டிங், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் இங்கே வந்ததாலே ஒரு ஏலகிரினாலே ஃபோட்டோஸ் எடுக்கிறதா. லாஸ்ட்டில் கேம்ப் ஃபயரோடு முடித்தாங்க. ஸோ நைட்டு செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக இருந்தது. கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருந்தாங்களா, அதுதான் அல்டிமேட். ஸோ அதனால் தேங்க்யூ. இன்னும் அப்லோட் பண்ணுறேன்.